ஹே ஆல், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 3 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் கட் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கணும். கூட ஒரு க்ரீன் சில்லியும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லியும் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பாயிலான பொட்டேட்டோ எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச ஆனியன், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே சால்ட்டு, பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், அது கூடவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கையிலலாம் ஆயில் தடவிட்டு அந்த மசாலாவை நல்லா பால்ஸ் மாதிரி ஊற்றிட்டு அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ரஸ்க்கு இல்லைனா ப்ரெட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்றை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் கூடவே வாட்ரு சேர்த்து ஒரு பவுலில் அந்த கார்ன்ஃப்ளவர் கூட வாட்ரு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த தட்டி வச்சதை எடுத்து கார்ன்ஃப்ளவர் அந்த வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேக விட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்தோன்னா டேஸ்டியான சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.